அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாசக சிந்தனை, இயேசு நம்மோடு இருக்கிறார். மத்தேயு நற்செய்தி நூல் பிரிவு 8 இறை சொற்றொடர்கள் 23 முதல் 27 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். இயேசு படகில் ஏற சீடரும் பின் சென்று ஏறினார்கள். படகு இறையரசாக உருவகப்படுத்தப்பட்டுள்ளது என்பது உறுதி. அதற்குள் இயேசு முந்தி செல்கின்றார். சீடரது பணி அவருக்கு பின் செல்வதே என்ற கருத்து தொனிக்கின்றது. படகு அலைகளால் மூடப்பட்டது. இயேசு இந்த அலைக்கழிப்புக்கிடையிலும் நிம்மதியாக தூங்கினதாகவே மூவரும் கூறுகின்றனர். அப்பொழுது சீடர் அவர்களை எழுப்பும் நிகழ்ச்சியும் 3 நற்செய்தி நூல்களிலும் வருகிறது. ஆனால் போதகரே, சாக போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா என்று மார்க்கிலும், ஆண்டவரே சாக போகிறோம் என்று லூக்காவிலும் வருகிறது. ஆனால் மத்தேயு இந்த அவல குரல்களை திருத்தி, ஆண்டவரே எங்களை காப்பாற்றும், சாக போகிறோம் என்ற நல்லதொரு வேண்டுதலாக மாற்றுகின்றார். இறையரசு பணிகளில் இன்னல்கள் வருவது தவிர்க்க முடியாது. ஆண்டவர் பாராமுகமாய் இருப்பது போல கூட தோன்றலாம். ஆயினும் அவரிடம் குறைபட்டு கொள்வதற்கு பதில் வேண்டுதல் புரிவதே சரி என்ற கருத்தும் வெளிப்படுகின்றது. இருப்பினும் கூட சாக போகிறோம் என்பது அவர் நம்பிக்கையின் அறிகுறி. எனவே நம்பிக்கை கொண்டவர்களே, என் ஆண்டவர் காற்றையும் கடலையும் அதட்டுவதற்கு முன்பாக மத்தேயுவில் சீடரை அதட்டுகிறார். தீயவனின் விமர்சனங்களை விட சீடர்களின் அவர் நம்பிக்கையை பேராபத்தை விளைவிக்கும் என்ற கருத்தும் மத்தேயு செய்யும் மாற்றத்தில் தொனிக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இப்பகுதியை வாசிக்கின்ற போது நமக்குள்ளாக அடிக்கடி வருகிற கேள்விகள்: இயேசு எதற்காக தான் அன்பு செய்கிறவர்களை இவ்வளவு அஞ்சுவதற்கு செய்கிறார்? அந்த புயல் வராமலே இயேசு தடுத்திருக்கலாமே. இவ்வளவுக்கு தன் சீடர்களை பயப்படுத்தி கஷ்டப்படுத்தி புயலை அடக்க வேண்டுமா? இந்த கேள்விகள் நமக்குள்ளாக எழுவது இயல்பு என்றாலும் இவை அனைத்துமே மேலோட்டமான கேள்விகள். இதனை விட மேலான பொருளை இந்த பகுதி நிச்சயமாக தருகிறது. எனவே மேலோட்டமானவர்களை பற்றி எண்ணாமல் இந்த பகுதி தரும் ஆழ்ந்த சிந்தனையை தியானிப்போம். இப்பகுதியின் மைய கருத்து: எங்கெல்லாம் இயேசு இருக்கிறாரோ அங்கெல்லாம் அமைதி இருக்கும். வாழ்வில் எவ்வளவு பெரிய புயல் என்னும் துன்பங்கள் சூழ்ந்தாலும் நாம் இயேசுவோடு இருந்தால், இயேசுவை பற்றி பிடித்திருந்தால் நமக்குள்ளாக அமைதியை உணர முடியும். இயேசுவின் பிரசன்னம் எங்கு இருக்கிறதோ அங்கு இருளும் ஒளி தரும், துன்பமும் இன்பமாகும். சீடர்கள் புயலை கண்டு பயப்படுகிறார்கள். இது ஒரு கடுமையான புயல் என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும். இத்தனை ஆண்டுகளாக கடலில் மீன்பிடி தொழிலை செய்கிற அவர்களுக்கு புயலின் வேகம், தாக்கம் நன்றாக தெரியும். ஆனால் இயேசு அவர்களோடு இருக்கிறார். எனவே நாம் பயப்பட தேவையில்லை என்ற உண்மை அவர்கள் மறந்து விடுகிறார்கள். இயேசு நம்மோடு இருக்கிறார் என்ற உணர்வு அவர்களுக்கு இருந்திருந்தால் நிச்சயம் அவர்கள் அஞ்சிருக்க மாட்டார்கள். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். இயேசு எனக்காக இருக்கிறார் என்ற அனுபவத்தோடு நான் வாழ்கின்றேனா? இயேசுவிடம் எனக்கு உறுதியான நம்பிக்கை இருக்கிறதா? இயேசுவின் வல்லமை உணர்ந்து நான் ஒவ்வொரு நாளும் வாழ்கின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் இயேசு எங்களோடு இருக்கிறார் என்ற அனுபவத்தோடு வாழவும், இயேசுவிடம் எங்களுக்கு உறுதியான நம்பிக்கை இருக்கவும், இயேசு வல்லமையை உணர்ந்து வாழவும் வரம் தாரும். ஆமேன்.